Now peroxide போட்டனா ஆன்டி மார்க் அடிஷன் உனக்கு இங்கே வரும். ஆன்டி மார்க் அடிஷன்னா என்ன? ஸோ இப்போ H ப்ளஸ் அண்ட் Br மைனஸ் இருக்கும். நார்மலாக இந்த Br மைனஸ் எங்கே போய் அட்டாச் ஆகணும்? இந்த CHல வந்து அட்டாச் ஆகணும். ஏன்னா இதுதான் கார்பன் கண்டெய்னிங் லெஸ் ஹைட்ரஜன் வரும். ஆனால் பெராக்சைடு போட்டோன்னா ஆப்போசிட்டாக நடக்கும் அந்த இடத்துல. அதாவது ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இந்த Br மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் யூ வில் கெட் திஸ் Br ஹியர். அப்போ அந்த காம்பவுண்டோட பேர் உனக்கு என்ன வரும்? அதில் யூ ட்ரா தி பென்சீன் ரிங் அண்ட் அந்த பென்சீன் ரிங்கில் யூ ஹேவ் தி CH2. இங்கே CH2 வந்துடும். இங்கே இந்த இடத்துல CH2Br வந்துடும். ஸோ சைட் சைடில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அதுதான் பேரண்ட் காம்பவுண்டு. அப்போ என்ன வரும் உனக்கு? 3-phenyl bromopropane. 3-phenyl bromopropane. So 3-phenyl bromopropane உனக்கு வரும். So this is how you identify and predict the product of the reaction. Okay, so இது வந்து அடுத்த கொஸ்டின். அடுத்தது, why is sulfuric acid not used during the reactions of alcohols with Ki? அதாவது இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீ என்ன இது பண்ணணும் அப்படின்னா, பி பிளாக் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு அது ஈஸியாக தெரியும். உனக்கு பி பிளாக் முடிச்சிட்டுனா உனக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோடைய ப்ராப்பர்ட்டி தெரியும். இப்போ நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து it will act as two types. ரெண்டு மெத்தடில் அது பிஹேவ் பண்ணும். ஒன்று வந்து it can act as a dehydrating agent, இன்னொன்று வந்து it will act as a oxidizing agent. Okay, so let me copy down this question. Okay, so sulfuric acid பார்த்தனா H2SO4. H2SO4ல வந்து it will act as two types of reagent. ஒன்று வந்து dehydrating agent, இன்னொன்று வந்து oxidizing agent. ஏன் oxidizing agent ஆக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், you have to look at the ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஆர்கானிக்கில் ஒரு ஆசிடோ ஒரு காம்பவுண்டோ கொடுத்தான்னா ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்னு சொன்னேன். அந்த ரியேஜென்ட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நம்பர் எதுனா ஆக்சிஜனுக்கு -8, ஹைட்ரஜனுக்கு +2, தட் லீவ்ஸ் சல்ஃபர் டு +6 வரும் உனக்கு. ஸோ சல்ஃபர் பார்த்தோன்னா ஓசேட்டேப்போ. நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். பி பிளாக் வரும்போது ஐ வில் டீச் யூ இந்த குரூப் எலமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது ஒரு அக்ரோனிம். இது ஓசேட்டேப்போ. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 8னா என்ன? 2 6 வரும். ஸோ 6 இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் present in all these elements. Okay, so the highest oxidation number that these elements can get is +6. that is இந்த element எல்லாம் வந்து maximum 6 electrons லூஸ் பண்ணலாம் எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடில் ஆல்ரெடி 6 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. இனிமேல் இதால் லூஸ் பண்ண முடியாது. அதனால் it can only gain electrons. Sulfur can only gain electrons. When it gains electrons, it will undergo reduction. Reduction is gaining electrons. So it can undergo only reduction. When it undergoes reduction, it will act as a oxidizing agent. This is how you identify the reagent. So இப்போ the oxidizing agent அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து நீ KI போட்டால் என்ன ஆகும்? H2SO4 வந்து ஏன்னா வாட்டர் இல்லை. இப்போ KIயில் வந்து வாட்டர் கிடையாது. அதனால் டீஹைட்ரேட்டிங்காக ஆக்ட் பண்ணாது. அதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக தான் அதை ஆக்ட் பண்ணுவது. அப்படி ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து K+, இது I-. ஸோ K+ வந்துலாம் ஆக்சிடேஷன்னா என்ன? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஸோ இதில் K+ஓட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. K2+லாம் வராது. அப்போது I- தான் உனக்கு ஆகணும். I- ஆகும். ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸில் இருக்கிற எந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆனாலும் அது ஜீரோக்கு வந்துடும். மைனஸ்லேருந்து இட் வில் கம் டு ஜீரோ ஸ்டேட் லைக் திஸ். இட் வில் கெட் ஆக்சிடைஸ்டு லைக் திஸ். ஓகே, இதுதான் உனக்கு ரூல். அது. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? Why is sulfuric acid not used during the reactions of alcohols with Ki? நான் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது Ki will be oxidized to I2. Ki will be oxidized to I2. அதனால் அந்த ரியாக்ஷனில் வந்து அயோடினேஷன் பண்ண முடியாது. K2வால் அயோடினேஷன் பண்ண முடியாது. Therefore it is not used in the reactions. So first you have to identify the reaction by looking at the reagent. அடுத்தது, write the structures of different dihalogen derivatives of propane. Okay, so dihalogen derivatives of propane na enna? Propane na வந்து நான் ஒரு ஹைட்ரஜன் வரையில கார்பன் மட்டும் வரைகிறேன். டைஹைட்ரஜன்
டைஹாலஜன் ஏதோ ஒரு ஹாலஜன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரலாம், ஒன்று இங்கேயே 2 ஹாலஜன் வரலாம். ஸோ திஸ் இஸ் அ ஜெம் டைஹாலைட், இந்த மாதிரி ஒன்று வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கார்பனில் 2 ஒன்று வரலாம், அதாவது விசினல் டைஹாலைடு ஒன்று வரலாம். இந்த விசினல் டைஹாலைட் டை சப்ஸ்டிடியூட்டரில் வந்து இங்கே ஒன்று வரலாம், இங்கே ஒன்று வரலாம். ஸோ யூ வில் ஹேவ் 1 substituted, 1 2 substituted, 1 3 substituted, 1 2 3 substituted போடலாம். 2 2 substitutedலேயும் ஒன்று நீ போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் லைக் திஸ். 2 2 substitutedலேயும் ஒன்று வரலாம் உனக்கு. So these are the 4 types that you can expect to have the dihalogen derivatives. So out of this, first one is a gem, second one is a vicinal dihalide, மற்றது ரெண்டும் வந்து இதுவும் வந்து gem dihalide. இது ஒரே கார்பனில் 2 இது அட்டாச் ஆகிருக்கிறதுனால we call that as gem dihalide. So this is how you identify the 2 types of derivatives of the dibromo dihalo derivatives of this. அடுத்த கொஷின், among the isomeric alkanes of the molecular formula C5H12 pentane, identify one that on photochemical chlorination yield a single monochloride. photochemical chlorination எப்போவுமே photochemical ஜென்ரலாக வரும். alkanes கூட பண்ணும்போது the chlorination will go only by free radical halogenation தான் நடக்கும். ஏன்னா alkanes எல்லாம் ரொம்ப இனர்ட்டான காம்பவுண்ட்ஸ். ஏன்னா இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். CH bond, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் CH bond is one of the strongest bond. ஜென்ரலாகவே அது அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஆல்கேன்ஸில் ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸில் ஈஸியாக உடையும். ஏன்னா அதில் வந்து CsP2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், CsP ஹைப்ரிடைஸ்டு கார்பனில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் will undergo a better reactivity when compared to alkanes. இப்போது சிங்கிள் மோனோக்ளோரைட்னா உனக்கு எப்படி, இதில் இப்போது பென்டேன் கொடுத்துருக்கான் உனக்கு. நான் மறுபடியும் ஹைட்ரஜன் வரையில் வெறும் கார்பன் செயின் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ சிங்கிள் மோனோக்ளோரைடு வரணும் அப்படின்னா அந்த C5H12 இருக்கிற காம்பவுண்ட் எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இதில் பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரைமரி ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே இருக்கிறது திஸ் இஸ் அ பிரைமரி ஹைட்ரஜன், ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ செகண்டரி ஹைட்ரஜன். இப்போ இதில் நீ குளோரினேட் பண்ணுன்னா யூ கெட் 2 types ஆஃப் டெரிவேட்டிவ் உனக்கு கிடைக்கும். ஒரு பிரைமரி குளோரோ டெரிவேட்டிவ் கிடைக்கும், ஒரு செகண்டரி குளோரோ டெரிவேட்டிவ் கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே போட்டேன்னா பட் அவன் என்ன சொல்கிறான், ஒரே ஒரு மோனோக்ளோரைடு தான் வரணும். அப்போ அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன, எல்லாமே பிரைமரியாக இருக்கணும்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்தோன்னா இப்போ இதில் எல்லா ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் ஹைட்ரஜன்ஸ் ஆர் பிரைமரி இன் நேச்சர். தேர்ஃபோர் இதை நீ குளோரினேட் பண்ணேன்னு சொன்னேன்னா எல்லாமே பிரைமரி ஹைட்ரஜனாக இருக்கிறதுனால ஆல் தீஸ் ஆர் பிரைமரி ஹைட்ரஜனாக இருக்கிறதுனால யூ கெட் ஒன்லி 1 type ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பிரைமரி ஹைட்ரஜன்னா என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ யூ கெட் a Cl here. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு குளோரினேஷன் ப்ராடக்ட் கொண்டு வந்தேன்னு சொன்னோன்னா யூ வில் கெட் ஒன்லி 1 type ஆஃப் chlorinated product. So don't confuse சார், இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்கே, 12 சப்ஸ்டிடியூட் ஆகுமா? 12 சப்ஸ்டிடியூட் ஆனாலும் அதெல்லாம் பிரைமரியாக தான் உனக்கு வரும் அது. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆல் பிரைமரி ஹைட்ரஜன். therefore this will get only single monochloride structure. It will be a 2,2-dimethyl propane IUPAC நேமில் நம்ம சொல்லலாம். ஸோ C5H12 வந்து 2,2-dimethyl propane சொல்லலாம். அடுத்தது என்ன கேட்குறான், 3 isomeric monochlorides அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஐசோமெரிக் மோனோக்ளோரைடு. அதாவது அந்த C5H12 காம்பவுண்டில் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கணும், ஆனால் அந்த 3 வந்து ஐசோமராக இருக்கணும். ஐசோமர்னா செயின் ஐசோமராக இருக்கலாம், பொசிஷன் ஐசோமராக இருக்கலாம். பட் that should be only one chlorine. இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு முதல்ல போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினில் இப்போ போட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா 5 இருக்கு இல்லையா. இப்போ இதில் பார்த்தோன்னா நவ் இஃப் நம்பர் திஸ் 1 2 3 4 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தோன்னா 1ல் வந்து போட்டேன்னா ப்ரைமரி ஹாலைடு கிடைக்கும் உனக்கு. யூ வில் ஹேவ் ப்ரைமரி ஹாலைட் 1ல். ஸோ திஸ் வில் பி 1. இது வேணால் இப்படி வச்சுக்கலாம். அதாவது A, இதுவும் A, பிரைமரின்னு வச்சுக்கலாம்.
அப்புறம் இது வந்து செகண்டரி பிபின்னு வச்சுக்கலாம். இது நடுவில் ஒன்று இருக்கிறதுனால இதில் நீங்கள் எந்த இப்போ இந்த ஏஏபிபியில் எந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ப்ராடக்ட். C1 and C5 will give you one type of isomer. C2, C4 அதை ரீப்ளேஸ் பண்ணால் you will get only one type of product which will be different from C1 and C5. ஸோ ரெண்டு வந்துடுது. மூணாவதுல இருக்கிறது வந்து இந்த டைப் ஆஃப் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா ஸோ அதை வந்து நம்ம செயின் ஐசோமரை மாற்றி எழுதும்போது யூ வில் கெட் 3 ஐசோமெரிக் மோனோக்ளோரைட்ஸ் உனக்கு இதில் கிடைக்கும். ஸோ there are 3 sets of equivalent hydrogens உனக்கு இதில் வரும். 3 sets of hydrogen equivalents உனக்கு வரும். அதாவது இதை நம்ம மாற்றி எழுதும்போது டெர்ஷரியாக மாற்றி எழுதும்போது you will get 3 different types. எல்லாத்துலேயுமே நீ வந்து ஒரு குளோரின் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ 3 sets of monochloride இப்படி வரும் உனக்கு. அடுத்தது 4 isomeric monochlorides. 4 isomeric monochlorides என்ன, 4 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜனை நம்ம கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 1 டிகிரி 2 டிகிரி மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பொசிஷன் போட்டு காட்டுறேன் பாரு. ஸோ சப்போஸ் யூ ஹேவ் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா ஸோ இதுவும் வந்து சேம். திஸ் வில் கிவ் யூ ஒன் டைப் ஆஃப் மோனோக்ளோரைட் கொடுக்கும் உனக்கு. ஓகே, அடுத்தது வந்து 4. Now this will give you another type of monochloride. This will give you another type of monochloride. This will give you again another type of monochloride. This will give you another type of monochloride, and this one also will give you another type of monochloride. So you should know the difference between these two and this. So you will get 4 types of hydrogen can be replaced from this. So this will have 4 equivalent types of hydrogen. So that is how you identify the monochloride. So the monochloride question கண்டிப்பாக உனக்கு ஒன்று வரும் இந்த சாப்டர்லேருந்து. அப்போ நீ பார்க்க வேண்டியது 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அந்த 4 டைப்பை நீ பார்த்தேன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி மேஜர் மோனோஹாலோ ப்ராடக்ட்ஸ். மோனோஹாலோனா ஒரே ஒரு ஹாலோ போட்டுக்கணும். இந்த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் நீ படித்தது உனக்கு ஞாபகம் இருந்தால் தான் இருக்கும். இதில் அப்படியே நம்ம லெசனில் படித்த கொஷின்ஸ் தான் இது எல்லாமே இது. ஸோ இதில் தனியாக வந்து உனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது SOCl2 நான் சொல்லியிருந்தேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெர்சடைல் ரியேஜென்ட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன். ஸோ ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து கேஸஸ் வந்துடும் உனக்கு. அப்போ என்ன வரும் உனக்கு, யூ வில் ஹேவ் OH ரீப்ளேஸ் ஆகிடும். OH ரீப்ளேஸ் ஆகி ஞாபகம் இல்லாமல் பென்சீன் ரிங் மாதிரி போட்டுறாத. திஸ் இஸ் சைக்ளோஹெக்சேன். ஸோ OH போயிட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வரும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து HCl + SO2 வந்துடும். SO2 + HCl போட்டோன்னா இதோட ப்ராடக்ட்ஸ் உனக்கு வந்துடும். ஸோ யூ ஷுட் நோ தட் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது ஈத்தால் குரூப் இருக்குது, இங்கே நைட்ரோ குரூப் இருக்குது. ஒரு காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணு. என்னென்ன குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு பாரு, ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. அந்த ரியேஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ ப்ரோமின் போட்டு ஹீட் பண்ணுறோம், இல்லை லைட் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், ப்ரோமினேஷன் நடக்கும். ஸோ முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோமினேஷன் வில் டேக் பிளேஸ் இன் திஸ் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரோமின் குரூப் ஆட் ஆக போகிறது, பிஆர் வந்து ஆட் ஆக போகிறது. இவன் மோனோஹாலோன்னு சொல்லிட்டு அப்படி தான் என்ன அர்த்தம், ஒரே ஒரு பிஆர் தான் ஆட் ஆக போகிறது. ஸோ ஒரே ஒரு பிஆர் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு நீ பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு பிஆர் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னால் யூவி லைட்டு போட்டு பண்ணுறதுனால இங்கே வந்து இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனாக நடக்கும்ன்றதை பார்க்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் நடக்குமா இல்லை ப்ரோமீனியம் அயான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் தான் நடக்கும் உனக்கு. ஏன்னா இது சைட் செயினில் வந்து ஆல்கேன் இருக்குங்க. திஸ் இஸ் ஆல்கேன். ஸோ ஆல்கேன் வந்து இனர்ட் மாலிக்யூல்னு நான் முன்னாலேயே சொன்னேன், அண்ட் தேர் லெஸ் ரியாக்டிவ்னு சொன்னேன். அதை ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ரேடிக்கல் டைப் ஆஃப் ரியாக்ஷனில் தான் அது நடக்க வைக்கும். அப்போ தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். All alkanes will undergo only free radical type of reactions with the photolytic free radical reactions நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், Br டாட் ஃபார்ம் ஆகும். Br டாட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் இங்கே நான் அதோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். ஸோ யூ ஹாவ் த பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கில் வந்து இங்கே நைட்ரோ குரூப் இருக்குது. இந்த இடத்துல they have given you hydrogen like this.
3 ஹைட்ரஜன் கொடுத்துருக்கா. ஸோ பிஆரை வந்து நம்ம லைட்டில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் BR2 வந்து லைட்டில் போடும்போது when you put BR light, when you put in the presence of light, E is equal to H nu potential na homolytic fission நடக்கும். So you will get 2 Br dot free radical form ஆகும். இந்த free radical வந்து attack பண்ணும்போது remember free radical can be comparable to the carbocations, because they are also electron deficient molecules. Therefore கார்போகேட்டையான் என்ன அர்த்தம், எந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கும், செகண்டரி கார்போகேட்டையான் தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது இந்த CH பாண்ட் உடஞ்சதுன்னு சொன்னால் this will produce a primary free radical, whereas இந்த CH பாண்ட் உடஞ்சதுன்னு சொன்னால் this will produce a secondary free radical. So this is a secondary free radical, FR free radical, whereas this is a primary free radical. Okay, so secondary free radical is stable, more stable, therefore secondary free radical தான் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த BR வந்து this BR will come and attack this carbon. படிச்சதுன்னா என்ன ஆகும், அந்த H டாட் வெளில வந்துடும். ஸோ மறுபடியும் அதே ஸ்ட்ரக்சர் கீழே வரைகிறேன். ஸோ யூ ஹேவ் த பென்சீன் ரிங், அதில் அந்த NO2 இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த CH பாண்டு உடஞ்சிரும். CH பாண்டு உடஞ்சிட்டு இங்கே CH3 இருக்கும். இந்த டாட்டில் வந்து இந்த BR டாட் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் பாண்ட் ஃபார்ம்டு ஹியர். ப்ளஸ் இந்த H டாட் வெளில வந்ததில் இது இன்னொரு BR டாட் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இந்த மாதிரி இங்கே இப்படி வந்துடும். ஸோ யூ ஷுட் நோ, ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஹாலோஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட்டு போட்டால் ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜனேஷன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ரேடிக்கல்னா இட் இஸ் கம்பேரபிள் டு கார்போகேட்டையான்ஸ். அதை ஞாபகம் வச்சுன்னு போட்டோன்னா யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ யூ வில் கெட் சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் that will be the parent compound. So இந்த இடத்துல ethyl bromide will be the parent compound. So ethyl bromideல parent compound வருதுன்னு சொன்னால் ஸோ என்ன வரும் உனக்கு அந்த இடத்துல fourth positionல this is nitrobenzene, this compound is nitrobenzene. So nitrobenzene கொடுத்ததால இந்த இடத்துல this will be 1 2 3 4. So 1 positionல என்ன இருக்குது நம்மளுக்கு, 1 positionல we have bromoethyl இருக்குது, 1 bromoethyl இருக்குது, 1 bromoethyl nitrobenzene. சாரி, ஃபோர்த் கொஸ்டின். இதுக்கு நைட்ரோ குரூப் ரிங்கில் இருக்கிற காம்பவுண்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ திஸ் வில் பி 1 2 3 4 இப்படி வரணும். ஸோ ஃபோர்த் பொசிஷனில் யூ ஹேவ் திஸ் இஸ் 1 2 ஈத்தாயில் ப்ரோமைடில் 1 2 தனியாக நம்பர் கொடுக்கணும். ஃபோர்த் பொசிஷனில் 1 bromoethyl இருக்குது, 4 1 bromoethyl nitrobenzene. பேர்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு வந்துடும். ஏன்னா சம்டைம்ஸ் கொஷின்ஸில் வந்து உனக்கு காம்பவுண்டு நேம் கொடுத்துட்டான்னா நீ அந்த காம்பவுண்டு நேமை தப்பாக எழுதிட்டேன்னா உனக்கு எல்லாமே தப்பாகிடும். ஸோ அதனால் ட்ரை டு ரிமெம்பர் தி நேம்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா 2 OH குரூப் இருக்குது, அவளே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கா. HCl போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ HCl போட்டு ஹீட் பண்ணால் என்ன ஆகும், யூ ஷுட் நோ தட் H plus and Cl minus, இந்த இடத்துல வந்து OH minus CH plus, இங்கே HCl minus H plus. ஸோ நார்மலாக வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டு ட்ரை பண்ணு. அப்படி வராத பட்சத்தில் இந்த மாதிரி ரியேஜெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைனா இந்த மாதிரி மெக்கானிசமை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எதர் யூ ஐடென்டிஃபை இட் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட் லைக் திஸ், ஆர் யூ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரியாக்ஷன் லைக் திஸ். இல்லை ஆர்கானிக் ஸ்கீமாவில் வர மாதிரி ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னா ப்ராடக்டை நீ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகும், ஸோ H plus and Cl minus, ஸோ இந்த இடத்துல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். HCl போட்டு பண்ணும்போது ஸோ Cl minus will act as a nucleophile. ஸோ அதுதான் நீ கண்டுபிடிக்கணும். இது ப்ராக்டிஸில் தான் உனக்கு வரும் இது. ஸோ இது ரீப்ளேஸ் ஆகி இங்கே யூ வில் கெட் இந்த இடத்துல. ஸோ தேர்ட் கொஸ்டின் நான் இங்கே அப்படியே எழுதுகிறேன். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு நோட் டவுன். இங்கே தனியாக நான் அப்படியே ரேண்டமாக எழுதின்னு இருக்கேன் போர்டில். ஸோ அது அப்படியே ப்ராப்பராக நீ அதை அந்தந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சரை எழுதிக்கோ. ஸோ யூ ஹேவ் தி OH ஹியர். இந்த இடத்துல வந்து CH2 இருக்கு இல்லையா, இந்த CH2வில் வந்து இங்கே Cl வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ யூ வில் ஹேவ் OH குரூப்புக்கு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த இடத்துல நம்பரிங் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது 4 chloromethyl phenol. This is chloromethyl 4 chloromethyl phenol will be the product for this reaction. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா CH3 இது போட்டோன்னா என்ன அர்த்தம், டபுள் பாண்டு வந்து HI வந்துடுதுன்னு சொன்னாலே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, மார்க் அடிஷன்.
மார்க் அடிஷன் அப்படின்னா என்ன, H ப்ளஸ் I மைனஸ் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா. இப்போ டபுள் பாண்டை வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான கொண்டு வரணும். மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான என்ன அர்த்தம், இது இங்கே ஷிஃப்ட் பண்ணுன்னா இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடுதுன்னு சொன்னால் திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டையான். திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் I மைனஸ் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிடும், H ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இப்போது, அந்த மாதிரி ஒரு mark addition. So you should remember the Markovnikov addition. So iodomethyl cyclohexane. So in that வந்து you will have the iodomethane I வந்துடும், இந்த டபுள் பாண்ட் போயிடும், 1 iodo 1 methyl cyclohexane will be the product. Okay, so அடுத்த ரியாக்ஷன் சொல்லு சார். ஏன் அந்த I மைனஸ் திரும்பியும் அங்கே அந்த சார் எப்படி சார் அங்கே டெர்ஷரி ஃபார்மா திரும்பியும் சொல்கிறீங்க சார்? இப்போது இந்த மாதிரி இருக்குது உனக்கு, யூ ஹேவ் லைக் திஸ், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே மெத்தால் குரூப் இருக்குது, சரியா. இப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த கார்பன் இங்கே இருக்குன்னா திஸ் கார்போகேட்டையான் இஸ் அட்டாச் டு கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3. திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டையான். புரியுறதா? ஓகே சார். ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் வில் பி மோர் ஸ்டேபிள். நீ ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை மார்க்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்கிறது, the negative part of the reagent will attach itself to the carbon containing lesser number of hydrogen. ஒரு டபுள் பாண்டில் இருக்கிற 2 கார்பனில் எந்த கார்பனில் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே தான் வந்து the negative part of the reagent போய் அட்டாச் ஆகுன்றது சொல்கிறது தான் மார்க்கோனிகாஃப் ரூல். அதை ஞாபகம் வச்சுட்டேனாலும் ஓகே. இப்போ இந்த டபுள் பாண்டில் இருக்கிற இந்த 2 கார்பனில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் வந்து எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் ஏற்கனவே 3 பாண்ட் இருக்குது, அப்போ இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இந்த கார்பனில் பார்த்தோன்னா 1 2 3 4 பாண்ட் இருக்குது, இங்கே ஹைட்ரஜனே இருக்காது. therefore this carbon will be the point of attack for the HI reagent கொடுக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போட்டாலும் கரெக்டு, ஓகே. இல்லை இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் பண்ணி போட்டாலும் ஓகே. ஸோ யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ மார்க்கோனிகாஃப் ரூல் பிரகாரம் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன, CH3CH2Br ப்ளஸ் NaI போட்டோன்னா என்ன, you have to remember this is a naming reaction இருக்கும். this is a naming reaction. naming reactionல வந்து ஹலோ ஆல்கேன்ஸில் வந்து 2 ரியாக்ஷன் நம்ம படித்தோம் ப்ரிப்பரேஷனில். ஒன்று வந்து ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் பண்ணுறது. அது அதாவது அயோடைட்ஸ் அண்ட் ஃப்ளோரைட்ஸை வந்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவோம். குளோரைட்ஸ் அண்ட் புரோமைட்ஸை வந்து நம்ம டேரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். PCl3 PCl5 SOCl2 HCl HBr அதெல்லாம் வச்சு பண்ணிவிடுவோம். ஆனால் அயோடைடு அண்ட் ஃப்ளோரைடு பண்ணும்போது மட்டும் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட், ப்ளஸ் மைனஸ் ஆர்கானிக் ஸ்கீமா பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மைனஸை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணணும், இந்த ப்ளஸை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் CH3CH2I ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடு. இதுக்கு வந்து நேம் எதிர்பார்ப்பாங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் அயோடைடு அயான் வந்து திஸ் இஸ் a stronger nucleophile. நான் உனக்கு அந்த நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரென்த்து உனக்கு சொல்லியிருக்கேன் நான். அண்ட் ஹென்ஸ் இட் கேன் டிஸ்பிளேஸ் bromine ion. ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா I கேன் டிஸ்பிளேஸ் Br கேன் டிஸ்பிளேஸ் Cl கேன் டிஸ்பிளேஸ் F, bromine ion டிஸ்பிளேஸ். ஸோ அண்ட் அவள் வந்து ரியேஜென்ட்லாம் எதுவும் கொடுக்கல. எதனா ரியேஜென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ட்ரை அசிட்டோன் ஹீட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொடுக்கும், இல்லைன்னா ஜென்ரலாகவே நம்ம இப்படி எழுதிடலாம். ஸோ நீ எல்லா ரியாக்ஷன்லேயும் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்த உடனே ஆர்கானிக் ஸ்கீமாவில் இருக்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னு சொன்னேனாலே உனக்கு முக்கால்வாசி ரியாக்ஷனுக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். மூணாவது இந்த மாதிரி ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அதை பார்த்துட்டேன்னா நீ அதை போட்டுருவாங்க. ஓகே. ஸோ நான் 6th கொஷின் பார்த்தோன்னா என்ன, அகெயின் alkene கொடுத்துருக்கா. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். bromine in the presence of light. bromine in the presence of light போட்டால் என்ன ஃபார்ம் ஆகும். now this type of இதில் வந்து நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ different types of halogenation நான் உனக்கு சொல்லியிருந்தேன். if you remember that this is now you have the cyclohexane இருக்கு, you have cyclohexene. cyclohexene வந்து bromine in the presence of light.
bromine in the presence of light போடும்போது in the presence of heat and light ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது this bromination cyclohexene போடும்போது இந்த இடத்துல allylic bromination நடக்கும். Allylic bromination. So what do you mean by allylic bromination? The bromine will get attached itself to that part, that is Br2 என்ன சொன்ன, Br2 என்ன பண்ணன்னு சொன்ன, Br2 வந்து in the presence of light வந்து in the presence of light it will form 2 Br dot form ஆகும்னு சொன்னேன். ஸோ 2 Br dot ஃபார்ம் ஆகும்போது இப்போ எந்த பாண்டு உடையுன்றதை நீ பார்க்கணும், வல்னரபிள் பாண்ட் எது உடையுன்றதை பார்க்கணும். ஸோ வல்னரபிள் பாண்ட் என்ன சொன்ன, ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஆல்கேன்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஷியலாக அந்த ரியாக்ஷன் நடக்கும். ரிமெம்பர், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து தே வில் அட்டாக் அல்கேன்ஸ். அல்கேன்ஸ்னால் CsP3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனை தான் அது அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கெல்லாமும் ஹைட்ரஜன் இருக்குது உனக்கு. பட் இந்த ஹைட்ரஜன்லாம் வந்து இந்த டபுள் பாண்டை விட்டு தள்ளி இருக்கிறதுனால ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் உனக்கு நடக்காது. ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த இது உடையும் போது என்ன ஆகும், இங்கே ஒன்று உடையும், இங்கே ஒன்று உடையும். ஸோ இதுக்கு ஒரு டாட் வரும், இதுக்கு ஒரு டாட் வரும், இதுக்கு ஒரு டாட் வரும், இதுக்கு ஒரு டாட் வரும். அப்போ அந்த 2 டாட் உடையும் போது ப்ராடக்ட் உனக்கு எப்படி வரும், இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். டபுள் பாண்ட் வில் நாட் பிரேக். இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் வெளில போயிட்டு அங்கே Br வந்துடும், Br டாட் C டாட் இங்கே வந்துடும், ப்ளஸ் இந்த H டாட் Br டாட் இங்கே வந்துட்டு இங்கே ப்ராடக்ட் இப்படி ஃபார்ம் ஆகிடும். So now if you look at this carbon, this carbon, this carbon, now this is an sp3 carbon which is attached to the sp2 carbon. This structure C double bond C single bond C Br இருக்கு இல்லையா, this is an example of an allyl group. So இதை நீ என்ன பண்ணுவேன், ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணுவேன், டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், மைனஸ் ப்ளஸ்ன்னு போட ஆரம்பிச்சிடுவேன். மைனஸ் ப்ளஸ் போடக்கூடாது. ஏன், Br2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டுன்னு போட்டேன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ரேடிக்கல்னு வந்ததுன்னு சொன்னாலே ப்ரிஃபரன்ஷியலாக, டபுள் பாண்டு உடையாதுன்னு நான் சொல்லலை, ப்ரிஃபரன்ஷியலாக பார்த்தோன்னா ஆல்கேன்ஸ் வில் அண்டர்கோ த பிரைமரி அட்டாக். ஏன்னா இந்த இடத்துல அலைல் இஸ் மோர் ஸ்டேபிள், அலைல் வில் பி மோர் ஸ்டேபிள். ஸோ இதெல்லாம் தான் நீ கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். Identify the reaction by looking at the reagent. Br light போட்டால் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், CsP3 கார்பன், அதாவது ஆல்கேனை தான் அது அட்டாக் பண்ணும் அப்படின்றத you have to remember that. Okay, so that is the identifying the product. So organic chemistry வந்து நான் ஆர்கானிக் ஸ்கீமா போது சொன்னது, you should predict the product பண்ணுறதுக்கு நீ அந்த ஸ்கீமாவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் உனக்கு வரும். Okay, so next set of questions பார்த்தோன்னா, arrange the each set of compounds in the order of increasing boiling point. Boiling point வந்து நான் உனக்கு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர் தட், மறந்து போச்சுன்னா திருப்பி எழுதிக்கோ. பாய்லிங் பாயிண்ட் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, எந்த சாப்டராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லுக் அட் வெதர் அது ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணுமான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அது ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கா இல்லை பிரான்ச்சடு செயினாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட் செயின் ஆர் பிரான்ச்சடு செயினாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட் செயின் வில் ஹேவ் மோர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்டுக்கு மோர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் வித் நோ ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணாத காம்பவுண்டோட ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்டுக்கு பாய்லிங் பாயிண்ட்டு அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து the nature of the molecules, அதாவது polar molecules will have more boiling point when compared to non-polar or less polar molecules. less polar moleculesல இங்கே இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து யூ ஷுட் ரிமெம்பர் தட், அது நம்ம அங்கே வரும்போது நான் சொல்லிக் கொடுக்குறது வேண்டாம். ஸோ யூ ஷுட், இதுதான் இந்த 3 பாயிண்ட்டு தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெதர் த காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட். இன்னொன்று வந்து ரொம்ப லெஸ்ஸாக அப்ளை ஆகக்கூடிய ரீசன் வந்து symmetrical packing of molecules of the molecules. For example, இதுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இது நான் அந்த காம்பவுண்ட் வரும்போது நான் உங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்குறேன். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் a compound like this, இந்த மாதிரி OH இருக்குது அண்ட் இங்கே வந்து ஒரு சே Br இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் இந்த மாதிரி வருது, இங்கே OH இருக்குது, இங்கே Br இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த Br இந்த Br this is a para derivative, this is a para derivative, this is an ortho derivative. எப்போவுமே வந்து ஜென்ரலாகவே ஆர்கானிக் ரியாக்ஷனில் para will be more stable. அது பை டிஃபால்ட்டாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் para derivative will be more stable
ப்ராடக்டாக இருக்கும். ரீசன் பீயிங் ஆர்த்தோவில் வந்து உனக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த OH குரூப் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து இது அட்டாக் ஆகிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேற இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஈஸியாக இது அட்டாச் ஆகிடும். அப்படி ஈஸியாக அட்டாச் ஆகிற காரணத்தினாலேயே வந்து திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். இது வந்து சிமெட்ரிக்கல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாலிக்யூல் இப்படி இருக்கும்போது திஸ் வில் ட்ரை டு இன்ட்ராக்ட் லைக் திஸ், தேர் வில் பி எ சிமெட்ரி லைக் திஸ். இந்த மாதிரி மாலிக்யூல் வந்து சிமெட்ரிக்கலாக உனக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சிமெட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கிங் இப்படி இருக்கும் உனக்கு, நெட் பேக்கிங் இந்த மாதிரி உனக்கு இருக்கும்போது ஆல் த பேக்கிங் இப்படி உனக்கு வர்றதுனால திஸ் வில் பி க்ளோஸ்லி பேக்கடு அண்ட் டைட்லி பேக்கடு. தேர்ஃபோர் திஸ் வில் கிவ் யூ மோர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ரிலேட்டடாக கொஷின் வந்ததுன்னு சொன்னால் முதல்ல ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணுமான்னு பாரு. இல்லையா ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் செயினாக பிரான்ச்சட் செயினான்னு பாரு. அப்புறம் போலாரா நான் போலாரான்னு பாரு. ஆர்த்தோவா பேராவான்னு பாரு. சிமெட்ரிக்கல் பேக்கிங்கில் வந்து ஆர்த்தோ டெரிவேட்டிவா பேரா டெரிவேட்டிவான்னு பாரு. அவ்வளோதான். இதை பார்த்தனாலே நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு திஸ் கொஸ்டின். நான் போகிற ஸ்பீடு ஓகே தானே? யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ, ஆல் ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ பிகாஸ் நம்ம இதை பார்த்துட்டோன்றதுனால சொல்லு சார். பேராக்கு அப்போ மோர் பாய்லிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது அந்த கார்போகேட்டையான் ஹஸ் டு பி ஸ்டெபிலைஸ்டு. இப்போ எந்த கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தேன்னா கடைசியாக கொடுத்தது, அதாவது இந்த திஸ் கார்போகேட்டையான் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ திஸ் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். தேர்ஃபோர் SN2 ரியாக்டிவிட்டி வந்து இதுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் இஃப் யூ லேபிள் திஸ் as A, B, C and D போட்டேன்னா D will have the maximum SN1 reactivity. SN1 reactivity வந்து DN கூட போகிறோம். ஸோ 2 ரிங்கு ஒரு மித்தால் குரூப் இருக்குது. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தென் யூ கேன் சி 2 ரிங்கு வித் 2 ரிங்கு இருக்கிறது அடுத்தது. ஸோ 2 ரிங்கு வித் ஒரு மித்தால் குரூப்பு, அப்புறம் 2 ரிங்கு. ஸோ B வரும் அடுத்தது. அதுக்கப்புறம் B வில், அதுக்கப்புறம் ஒரு ரிங்கில் வந்து மித்தால் குரூப்போட ஒரு எஃபெக்ட் உனக்கு வருது, C வரும். அதுக்கப்புறம் தான் A வரும் உனக்கு. SN1 reactivity. SN1 reactivity. So stability of the carbocation. இது ஏன் பென்சாலிக் ஏன் ஸ்டேபிள்னா, பென்சாலிக் இஸ் ஸ்டேபிள் த்ரூ ரெசனன்ஸ். டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் இருக்கும். 2 ரிங் இருக்கிறதுனால நிறைய ரெசனன்ஸ் வரும், ப்ளஸ் ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட். 2 ரிங்கு மட்டும் இருக்குது, ரெசனன்ஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகும். இங்கே ரெசனன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். இங்கே ரெசனன்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 ரெசனன்ஸ் ஒரு இண்டக்டிவ், இங்கே வந்து ஒரு ரெசனன்ஸ் ஒரு இண்டக்டிவ், இங்கே 2 ரெசனன்ஸ், இங்கே ஒரு ரெசனன்ஸ். ஒரு ரெசனன்ஸ் நடக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் இந்த ஆர்டரில் உனக்கு அது வரும். அப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் டிசைட்ஸ் த SN1 ரியாக்டிவிட்டி. தேர்ஃபோர் இந்த மாதிரி அது வரும். SN2க்கு SN1 நீ ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னா அப்படியே அது ஆப்போசிட்டாக போட்டேன்னா SN2 வந்துடும் உனக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து SN1 போட்டேன்னா இது கடைசியில் வந்துடும் உனக்கு அது. ஸோ திஸ் வில் பி த லீஸ்ட் ஸ்டேபிள். இதே காம்பவுண்டு போட்டேன்னா இந்த லீஸ்ட் ஸ்டேபிள் followed by this, followed by this, followed by this. Okay, so this is how you identify the SN1 SN2 reactivity of the of the haloalkanes and haloarenes based on either the leaving group or the stabilization of the carbocation. Okay, so இன்னொரு question பார்க்கலாம்.